நித்த நானும் ஒரு வியாபாரம் பாக்குறேனே, என்கிட்ட தான் பொருள் வாங்க ஓடி வருவாங்க, நான் சமைக்கிறத சாப்பிடத்தான் ஆளு வருவாங்க. நித்த நானும் ஒரு கடையத்தான் போடுறேனே, சாப்பாட்டு ருசிக்காக சாப்பிட வருவாங்க, காசு கொடுக்காம ஆளுக்கு ஒரு கதைய சொல்லுவாங்க. இன்னைக்கு நானும் சிக்கன் கடை வைப்பேன், சிக்கனை பொரிச்சு பக்கோடாவா எடுப்பேன். உங்களுக்கு சிக்கன் பக்கோடா வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி அனுப்பிடுங்க. பக்கோடா வாங்கலையோ பக்கோடா, பக்கோடா வாங்கலையோ பக்கோடா, பக்கோடா வாங்கலையோ பக்கோடா, பக்கிங்களா பக்கிங்களா, பக்கோடா திங்க வாங்க பக்கிங்களா. ஆஹா, நம்ம நயன்தாரக்கா வராங்களே. நயன்தாரக்கா வாங்க வாங்க ஓடியாங்க, நயன்தாரக்கா வாங்க வாங்க ஓடியாங்க. ஐயோ, சின்ன பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க வாங்க ஓடியாங்கன்னு சொல்றாளே. இன்னைக்கு எப்படியாவது போய் நம்ம சின்ன பொண்ணை காப்பாத்திரணும்டா சாமி. சின்ன பொண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை காப்பாத்திடுவேன். என்னது, இந்த லூசு என்ன காப்பாத்த போகுதா? ஐயோ சின்ன பொண்ணே, என்னாச்சுடி? எண்ணெய் சட்டிக்குள்ள கைய விட்டுட்டியா? ஏங்கா நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லனா அடுப்புக்குள்ள காலை விட்டுட்டியா? என்னாச்சு நயன்தாரக்கா, என்ன செடிக்குள்ள கையை விட்டியான்னு கேக்குறீங்க, அடுப்புக்குள்ள காலை விட்டியான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனைக்கா, என்னதான் பிரச்சனை? அடியே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. நீ தானடி ஓடி வாங்கன்னா அதான் உன்னை காப்பாத்துறதுக்கு தலை தெறிக்க ஓடி வந்தேன்டி. ஓஹோ, ஓடி வாங்கன்னு சொன்னதுனால தானா இப்படி பிடி உஷா மாதிரி ஓடி வந்தீங்க? ஐயோ ஐயோ. ஏண்டி என்னாச்சு? நான் உனக்கு உதவி செய்ய கூடாதா? அக்கா, உங்களை ஓடி வாங்கன்னு கூப்பிட்டது உதவி செய்யறதுக்காக இல்ல, என்கிட்ட சிக்கன் பக்கோடா இருக்கு வாங்கி சாப்பிடுங்களான்னு கேக்குறதுக்காக வாங்க காணே. அடியே அண்ட கிறுக்கி, ஆகாச கிறுக்கி, நீ நீ சொன்னனே நான் ஓடி வந்தேனேடி. ஐயோ ஐயோ, எல்லாம் என் நேரம். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, சிக்கன் பக்கோடா வாங்கிட்டீங்க, நேரம் வந்தாச்சு, சிக்கன் பக்கோடா வாங்கிட்டீங்க, நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. டியண்டியா டியண்டியா. அடியே, உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்காடி? உன்னை வைக்கிறவ இப்படியா கூப்பிடுவ? மனசெல்லாம் படபடுத்து போச்சுடி பரதேசி. என்னக்கா வர வர திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? சரி சரி, திட்டல. வேற ஒண்ணும் இல்லக்கா, லாஸ்ட் டைம் மீல் மக்கரை பக்கோடா பண்ணி வைக்கும் போது நீங்க சிக்கன் பக்கோடா நினைச்சு ஆசையா வாங்கி சாப்பிட்டீங்கல்ல, அதான் இந்த தடவை சிக்கன் பக்கோடா போட்டதும் நீங்க எதிர்த்தால போனீங்களா, அதான் சீக்கிரம் வாங்கக்கான்னு உங்களை கூப்பிடலாமே நினைச்சேன். நீங்க இப்போ வா தலை தெறிக்க ஓடி வந்து என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உனக்கு எனக்கு கிரிக்கி மாதிரி தெரியுதாடி? எனக்கு கிரிக்கி மாதிரி தெரியுதா? ஏங்கா, எனக்கு இருக்க மாதிரி தெரியல, அரக்கி இருக்க மாதிரி தெரியுது. தெரியும் முட்டி, தெரியும். அன்னைக்கு சிக்கன் பக்கோடான்னு சொல்லி மீல் மேக்கரை வித்துட்டு போயிருக்க. இன்னைக்கு நீ சிக்கன் பக்கோடான்னு சொன்னா நான் வாங்குவேனா டீ? வாங்குவேனா? சே, இவ்ளோ சப்ப மேட்டர் தானக்கா, இதை நான் ஈஸியா கியூர் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எதிரி சப்ப மேட்ரு? நான் ஏமாந்து போறது உனக்கு சப்ப மேட்ரா? இன்னைக்கு நான் உங்களை ஏமாத்த மாட்டேங்கா, ஏமாத்த மாட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்கக்கா. ஆமா, நீ அப்படியே அரிச்சந்திரன் பாரு. நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு ப்ரூவ் பண்ணிடி. இது சிக்கன் பக்கோடா தான் ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறேன். ஏக்கா, ஈஸியா ப்ரூவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு எதுக்கு என்ன இருக்கு? இதோ தட்டு நிறைய சிக்கன் பக்கோடா பொரிச்சு வச்சிருக்கு. எண்ணெயில கூட சிக்கன் பொரிச்சிட்டு இருக்குல்லக்கா. சரி, அப்படிதான் சொல்லிட்டு இருக்க. இன்னும் 2 பிளேட்ல என்ன வச்சிருக்க? நல்லா பாருங்க, உத்து பாருங்க, உங்க முண்டக்கண்ணை நல்லா உழைச்சு விட்டு திறந்து பாருங்க. ஆமா, ஏதோ மேக்னேட் பண்ணி அதான் மசாலா பொடியை தடவி வச்சிருக்கா. இன்னொன்னு மசாலா தடவாம வச்சிருக்கா. பாத்தீங்களாக்கா, சிக்கன் பீஸை கட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி தான் மசாலா தடவி வச்சிருக்கேன். நீங்க சிக்கன் வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், உடனே இந்த மசாலா தடவின சிக்கன் எடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு தரேன். போதுமாக்கா? ஒருவேளை மசாலா தடவினால கூட நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் சிக்கன் பீஸ் எடுங்கக்கா, அதை அப்படியே பொரிச்சு கொடுத்துறேன். சின்ன பொண்ணு நம்பலாமா வேணாமா? வேணாமா நம்பலாமா? நம்புங்கக்கா, நம்பிக்கை தான்க்கா வாழ்க்கை. அப்போ ஓகேடி, அப்போ ஒரு பிளேட் சிக்கன் பக்கோடா கொடுத்துரு. ஓகேக்கா, ஓகே. யாப்பா, கோழிக்கறின்னு சொல்லி இந்த வாத்துக்கறியை ஏமாத்தி விக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு மண்டை காஞ்சிரும் போல. ஐயோ, இது சின்ன பொண்ணோட மாமியாராச்சே. அடியே சின்ன பொண்ணே, உன் மாமியார் அழுகுறாங்கடி, உன் மாமியார் அழுகுறாங்க பாருடி. என்னது இது, என் மாமியார் கிழவி நான் இருக்கிறதுக்கே தேடி வந்துருச்சு. அப்படியாக்கா, எங்க காலுறாங்க, ஆளையே காணோம். அதோ அங்க பாருடி. அத்தை என்னாச்சுத்த, எதுக்காக பழுதிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல மருமகளே. இதை உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காத்தே? இப்படி தொழில் பார்க்கறதுல ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு வந்து அழுதுட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு கண்டிப்பா அழுன்னு தோணுச்சுன்னா வீட்டுல ரூம் போட்டு அழுவுங்க. ஏன் இப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தெருவில் வந்து அழுது என் மானத்தை வாங்குறீங்க? அது வந்து மருமகளே. என்னடி சின்ன பொண்ணு, ஈவரக்கெல்லாம பேசிக்கிட்டு இருக்க, உன் மாமியார் அழுவுது. ஏக்கா, செய்யும் தொழில தெய்வம்னு சொல்லுவாங்க. தொழில் செய்யும் போது யாராவது குறுக்க வந்தா அவங்களெல்லாம் குப்பை அடிக்க தள்ளி போட்டுட்டு நம்ம தொழில நம்ம பார்க்கணும்க்கா.
பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க மருமக எம்புட்டு நல்லவளா இருக்கான்னு. அவளாது நல்லவளாது. அட போமா, நீ வேற. நான் அழுவுறதுக்கு காரணமே அவதாம்மா. ஐயோ, இந்த கிளவி போட்டு கொடுத்துரும் போல. என்னது, நீங்க அழுவுறது காரணம் அவதானா? ஏக்கா எங்க அத்தை இப்படி ஏதாவது லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கும். முதல்ல இங்க வாங்க, அதுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்து விட்டுட்டா அது வீட்டை பத்தி போய் தின்னுட்டு இருக்கும். இல்லாட்டி இப்படி காரியத்தை கெடுத்துரும். என்னடி சொல்ற? இப்பதான் செய்யும் தொழில் தெய்வம், கஸ்டமரை தான் ஃபர்ஸ்ட் கவனிப்பேன்னு இப்ப மாமியாரை கவனிக்க வந்துட்ட. ஏக்கா மாமியாரா இருந்துச்சுன்னா அப்புறம் கவனிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த மாமியார் தான் எனக்கு சாமியார் மாதிரி, அதாவது என் அம்மா மாதிரிக்கா. அதனால செய்யும் தொழில் தெய்வம் தான். மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. மாதா தான் முதலக்கா, அதாவது என் மாமியார் தான் முதல்ல. வர சொல்லுங்கக்கா, வர சொல்லுங்க. அப்புறமா தெய்வம்லாம் மூணாவதாக்கா இருக்கு. என்ன இந்த லூசி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு? அவ இதுவும் பேசுவா, இதுக்கு மேலையும் பேசுவா. அப்படிப்பட்டவா? இதை என்னத்தே உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பிளேட் சிக்கன் பக்கோடா தரட்டுமாத்தே? மருமவளே, எனக்கு ஒரு டவுட். முதல்ல இது சிக்கன் பக்கோடா தானா? இது என்ன டவுட்? இது சிக்கன் பக்கோடா இல்லாம பின்ன மட்டன் பக்கோடாவா? அது மருமவளே, ஒரு பிளேட் சாப்பிடுங்க தே. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வயிறு நிறைஞ்சா கண்ணுல இருந்து தண்ணி வராது. இப்ப பாருங்க, டேப்ல இருந்து வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குதே. ஏன் தே, உங்க மருமக தான் ஆசையா குடுக்கறல்ல ஒரு பிளேட் சாப்பிடுறது. சும்மா இருமா, நீ வேற என் வேதனை புரியாம. இங்க பாரு மருமவளே, நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு நீ ஒழுங்கா மறைக்காம உண்மையை சொல்லணும். என்னதே கேளுங்கதே, முடிஞ்ச அளவு உண்மையை சொல்ல மறைக்க ட்ரை பண்றேன். என்னதே நீ சொல்றது சரியா புரியல. ஆமா, இப்ப நான் உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாமுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன். அட போங்கதே, என்ன சொல்லணும் கேளுங்க. கடற்கரை சொல்லி போட்டு அடுத்த வேலையை பாக்குறேன். பாரு மருமவளே, பாரு, நான் ஆசையா வளர்த்த வாத்த காணும். என்னத்தை சொல்றீங்க? வாத்த காணுமா? ஆமா, டெய்லி நான் தான் அதுக்கு சோறு வைப்பேன், மோர் வைப்பேன், தண்ணி வைப்பேன், எல்லாம் வைப்பேன். ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆத்த காணும். என்னது ஆத்த காணுமா? டங்க் லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு, வாத்த காணும். அடியே, வாத்த காண மாட்டி, போய் தேடி கொடுத்துட்டு வாடி. வாத்து இங்க தானே இருக்கு, எங்க போய் தேடுறது? என்னதே உங்களுக்கு பிரச்சனை? வாத்த காணும்னா இப்ப எல்லா இடத்துலயும் தேடுங்க. முக்கியமா ஆத்து பக்கமா போய் தேடுங்க. தண்ணியை பத்தி எங்கிட்ட போயிட போகுது. நான் எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. டெய்லி காலையில இற போடுறது நானு. இன்னைக்கு மட்டும்தான் நீ பாசமா இற போட்டு அதை குளிக்கலாம் வச்சு அதுக்கு சோறு வச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னடா இது? என் மாமியார் என்னைய சந்தேகப்பட்டு வந்த மாதிரி தெரியலையே. கன்ஃபார்ம் பண்ணி வந்த மாதிரிலாம் இருக்கு. இங்க பாருங்க தே, இன்னைக்கு அந்த வாத்தி என்கிட்ட ஆசையா வந்துச்சு, அதனால அதை எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்ல தே. இப்ப என்னை தொழில் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க அந்த பக்கம். ஆமா, எனக்கு கூட ரொம்ப டைம் ஆச்சு, நானும் வாங்கிட்டு போகணும். ஏமா, நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையாமா? டீச்சர் பாடம் நடத்ததே சரியா புரியாம தான் படிப்பை நிறுத்திட்டேன். நீங்க என்ன சொல்ல வரிய நல்லா தெளிவா சொல்லுங்க. நயன்தாராக்கா, என் மாமியார்ட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணே, காம் பண்ணுங்கடா. இங்க பாருமா, ஏன் வாத்த காங்கல? ஏன் மருமகளும் இன்னைக்கு தொழில் பார்க்க வழி இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. வாத்த கையில எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா. எதே சும்மா இருங்க தே. சின்ன பொண்ணே, காம் பண்ணுங்கடா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. தொழில் பார்க்க வழி இல்லாம நான் ஆசையா வளர்த்த. எதே சின்ன பொண்ணே, காம் பண்ணுங்கடா. ஆசையா வளர்த்த வாத்தை எடுத்தாந்து குட்டி குட்டியா அறுத்து கூறு போட்டு வச்சிருக்கா இவ. கேட்டா வாத்து பக்கோடான்னு சொல்றதுக்கு பதிலா சிக்கன் பக்கோடான்னு சொல்லிக்கிட்டு தெரியுறான்னா பாரு. என்னது? அப்ப இது சிக்கன் பக்கோடா கிடையாதா? வாத்து பக்கோடாவா? ஏக்கா கோவப்படாதீங்கக்கா. இந்த சிக்கன் பக்கோடான்னு ஏமாத்தி மீல் மேக்கரை விக்கிறத விட சிக்கன் பக்கோடான்னு சொல்லி ஒரு வாத்துக்கறி விக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையா? ஏன்டி சொல்ல மாட்டே? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலும் சொல்லுவ. உன்னை நம்பி வாங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருந்திருக்கேடி. ஏக்கா இதுல என்னக்கா இருக்கு ஃப்ராட் தானோ? இப்போ சிக்கன் பக்கோடான்னு சொல்லி மீல் மேக்கர் சாப்பிடும்போது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். ஆனா சிக்கன் பக்கோடான்னு சொல்லி வாத்துக்கறி சாப்பிடும்போது டேஸ்ட் ஒன்றும் அவ்வளவு வித்தியாசமா இருக்காதுக்கா. சாப்பிடுறதுக்கு சேம் டேஸ்ட் தான் இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். இவள சொன்ன விட்டு என்ன வாத்துக்கறி வாங்கி திங்கிறதுக்கு வாத்து மடச்சி நினைச்சியாடி? இவள நடந்த விட்டு ஏன் வாத்துக்கறியை நீ விப்பேன்னு சொல்ற? என்னத்த பெரிய வாத்துன்றீங்க? என்னமா பெரிய தங்க முட்டையிற வாத்து மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? சாதாரண வாத்து தானே. அடியே, அது விடுற ஒவ்வொரு முட்டையும் எனக்கு பெருசு தாண்டி. என்ன பெருசு? பெரிய நெருப்பு கோழி முட்டை தண்டி பெருசா இருக்குமா? இதே வாத்தை வெட்டி இப்ப பீஸ் பண்ணியாச்சு, கொஞ்சத்தை பொரிக்கவும் செஞ்சாச்சு. இனிமேல் இந்த வாத்தை எடுத்து இந்த பீஸ் எல்லாம் எடுத்து ஒத்த வச்சு திரும்பவும் வாத்தை வளர்க்க முடியுமாத்தே? முடியாதுல்ல. சோ நீங்க ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க. எப்படி ஐடியா? வாத்தை வெட்டினது இல்லாம அதை என்னைய திங்க சொல்றியாடி? வெங்கல மண்டை. இது என்னடா புதுசா இருக்கு, வெங்கல மண்டை? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அந்த வீடியோ இந்த வீடியோன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா என்னால முடியும் போது எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்றேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அதுலயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சேனல்லே நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம எல்லா வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப கமெண்ட் பண்ணவங்க நேம பாப்போமா? அதுக்கு முன்னாடி புகழ் இருக்காங்க. புகழுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ புகழ். பிரணீதா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, அஞ்சலி, முருகன், பொன்மலர், விஷாலி, விகாஸ், கனிஷ்கா, ராதிகா, ஓவியா, குமார், கற்பகம், சஸ்விகா ஸ்ரீ, செல்வம், தமிழ்ச்செல்வம், பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், மகிசாலினி மதுரை, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, தனுஷியா, பிரியா, தனுப்பிரியா, சித்ரா என்னோட பெரிய பிக் ஃபேன் சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் டியர்ஸ்.
அப்புறம் பாத்தீங்கன்னா கில்லி குரூப்ஸ் தெய்வராணி, சஞ்சனா, அக்ஷயா, தர்ஷினி ஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் அஞ்சலியோட அண்ணனும் சேர்ந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்ல எல்லாரும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. தேங்க்ஸ் அஞ்சலி அண்ட் ஃபேமிலி, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.